ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் ஃபியூ கொஷின்ஸ் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் 241. A sample of clay and a sample of sand have the same specific gravity and void ratio. Their permeability would differ because, okay, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டு சாம்பிள் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து கிளே, இன்னொன்று வந்து சாண்டு. இது ரெண்டுத்துக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் ஹேஸ் சேம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்ட் வாய்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜியும் இயும் வந்து சேம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெர்மியபிலிட்டி வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேர் போரோசிட்டிஸ் would be different. இப்போது வாய்ட் ரேஷியோ வந்து சேமாக இருக்குது ரெண்டு ஸ்பெசிமெனுக்குனா, அதோட போரோசிட்டியுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தேர் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் would be different. இதை பார்க்கும்போது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் பற்றி பேசும்போது எஸ்சி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூஜி ஈக்குவேஷனை கொண்டு வரோம் அப்படின்னா, அதில் வந்து இயும் ஜியும் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஸ் வந்து வில் பி ஈக்குவல் டு வாட்டர் கண்டென்ட். ஆனால் இங்கே வாட்டர் கண்டென்ட் பற்றி எதுவுமே பேசலை. ஸோ அதனால் இந்த டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து சொல்ல முடியாது. நெக்ஸ்ட், தேர் டென்சிட்டி would be different. டென்சிட்டிஸ் பற்றி இங்கே எதுவுமே அவங்க பேசலை. இங்கே பேசியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்ட் வாய்ட் ரேஷியோ தான். அதே மாதிரி இந்த கிளேவும் சாண்டும் வந்து சப்மர்ஜ்டு கண்டிஷனில் இருக்கா, வெட் கண்டிஷனில் இருக்கா, சேச்சுரேட்டட் கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறதையுமே சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தாவாச்சும் நம்ம டென்சிட்டி வச்சு ஏதாச்சும் பேசியிருக்கலாம். ஸோ இந்த சி ஆப்ஷனுமே வந்து இதில் வராது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த சைஸ் ரேஞ்ச் ஆஃப் தேர் வாய்ட்ஸ் would be different. இப்போ இதில் பாருங்கள், சைஸ் ரேஞ்ச் ஆஃப் வாய்ட்ஸ், அந்த வாய்ட்ஸோட சைஸ் வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதில் வாய்ட் ரேஷியோ வந்து சேம்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம சாண்டுன்னு வச்சுக்கலாம், இதில் கிளேன்னு வச்சுக்கலாம், இதை நம்ம சாண்டுன்னு வச்சுக்கலாம். அப்படி பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே வந்து வாய்ட் ரேஷியோ 0.5 தான் வரும். ஆனால் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 5, இதுக்கு வந்து 6. ஆனால் வந்து வாய்ட் ரேஷியோ அப்படின்னு எடுத்தோம்னா ரெண்டுத்துக்குமே சேமாக தான் வருது. இப்போ வாய்ட்ஸோட வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாம்பிளுக்கு வந்து 5ன்னு இருக்குது, இந்த சாம்பிளுக்கு வந்து 6ன்னு இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு வாய்ட் ரேஷியோ வந்து சேமாக இருந்தாலுமே அந்த வாய்ட்ஸ் கண்டென்ட்டுங்கிறத வந்து சேஞ்ச் ஆகி தான் இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதில் த சைஸ் ரேஞ்ச் ஆஃப் தேர் வாய்ட்ஸ் would be different அப்படிங்கிறது தான் இதுக்கான ரைட் ஆன்சர். இது எதனால் அப்படின்னா, இப்போ வந்து ரெண்டு சாம்பிள்லேயுமே வந்து வாய்ட் ரேஷியோ என்ன வருது, இதுக்கும் 0.5 தான் வரும், இதுக்கும் 0.5 தான் வரும். ஆனால் இதில் வந்து வாய்ட்ஸ் கண்டென்ட் என்னது 5, இதில் வாய்ட்ஸ் கண்டென்ட் வந்து 6. வாய்ட்ஸ் கண்டென்ட்டுங்கிறது மாறுது என்னதான் நம்ம வாய்ட் ரேஷியோ வந்து சேம்னு சொன்னாலும். ஸோ த சைஸ் ஆஃப் த வாய்ட் ரேஞ்சஸ் சைஸ் ரேஞ்ச் ஆஃப் தேர் வாய்ட்ஸ் would be different. ஆப்ஷன் டி தான் இதுக்கான ரைட் ஆன்சர். ஸோ பெர்மியபிலிட்டி வந்து எப்படி மாறுது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட சைஸ் ரேஞ்ச் ஆஃப் த வாய்ட்ஸ்னால, வாய்ட்ஸ் கண்டென்ட் வந்து மாறுறதுனால அதோட பெர்மியபிலிட்டி வந்து மாறுது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், டியூரிங் சீப்பேஜ் த்ரூ த எர்த் மாஸ் த டைரக்ஷன் ஆஃப் சீப்பேஜஸ். ஓகே, சீப்பேஜுங்கிறது என்ன அப்படின்னா வந்து இந்த ஃப்ளோ லைன்ஸை தான் அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளோ லைன்ஸ் வந்து இட் பி பர்பெண்டிகுலர் டு ஈக்விபொட்டென்ஷியல் லைன். இதுவுமே நமக்கு தெரியும். ஃப்ளோ லைன்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா ஈக்விபொட்டென்ஷியல் லைன் வந்து இப்படி இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து இட் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் லிமிடேஷன்ஸ். ஓகே, ஒரு செட் ஆஃப் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து டைரக்ட் ஷியர் டெஸ்ட்டோட லிமிடேஷன்னு கேட்குறாங்க. ஓகே, ஒரு லிமிடேஷன்ஸாக வந்து பார்ப்போம். கேன் பி பர்ஃபார்ம்டு ஒன்லி ஆன் அ பியூர்லி கொஹெஷன்லெஸ் சாயில். ஓகே, டைரக்ட் ஷியர் டெஸ்ட்டுங்கிறது வந்து பியூர்லி கொஹெஷன்லெஸ் சாயிலில் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. என்ன டைப் ஆஃப் சாயிலில் வேணால் அது வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பிளேன் ஆஃப் த ஃபெயிலியர் இஸ் ப்ரீடிட்டர்மைன்டு. இது வந்து கரெக்ட். இது வந்து நம்ம வந்து நல்லாவே தெரிஞ்ச ஒரு லிமிட்டேஷன். நெக்ஸ்ட் வந்து தேர் இஸ் virtually no control on the drainage. ஓகே, இதுவுமே கரெக்ட். எதனால் அப்படின்னா ட்ரைனேஜை வந்து நம்மளால் அதில் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ தேர்ட் ஆப்ஷனுமே வந்து கரெக்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ், இதுவுமே கரெக்ட்.
ஏன்னா வந்து ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து யூனிஃபார்மாக இருக்காது, வந்து சாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து 2, 3, 4 மூணுமே வந்து ரைட். நெக்ஸ்ட்டு வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இந்த சாம்பிள் கெனாட் பி டிட்டர்மைன்ட், இது வந்து தப்பு. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் டைரக்ட் ஷியர் டெஸ்ட்டை வச்சு. இப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து லிமிட்டேஷன்ஸில் 2, 3, 4 தான் வந்து கரெக்டான லிமிட்டேஷன்ஸ். ஸோ ஆப்ஷன் பி 2, 3, 4ங்கிறது தான் இதுக்கான ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் அசம்ஷன். ஓகே, அசம்ஷன்னு சொல்லிட்டு எதோட அசம்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா கூலம்ஸ் தியரி ஆஃப் எர்த் ப்ரெஷரோட அசம்ஷன். ஓகே, அசம்ஷன் பார்க்கலாம். த ஃபெயிலியர் அக்கர்ஸ் ஆன் த பிளேன் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து வால் இஸ் ஸ்மூத் பட் நாட் நெசசரிலி வெர்டிக்கல். ஃபெயிலியர் வெட்ஜ் இஸ் அ ரிஜிட் பாடி. ஓகே, 3 கொடுத்துருக்காங்க. இப்போ கூலம்ஸ் எர்த் ப்ரெஷர் தியரினாலே வந்து நமக்கு ஆப்வியஸாக தெரியும் இந்த வால் வந்து ரஃபாக அவர் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பார். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயுமே நம்ம பார்த்துருக்கோம். அதோட அசம்ஷனில் வால் வந்து ரஃபாக அவர் வந்து எடுத்திருப்பார். ஸோ வந்து இந்த செகண்ட் கண்டிஷன் வந்து தப்பு. செகண்ட் கண்டிஷன் இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 3 இருக்குது, ஆப்ஷன் சி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து the failure occurs on a plane surface, இது வந்து கரெக்டானது தான். நெக்ஸ்ட் ஃபெயிலியர் வெட்ஜ் இஸ் அ ரிஜிட் பாடி, இதுவுமே வந்து கரெக்டான அசம்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ரைட் ஆப்ஷன். இன்னும் சில அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா பேக்ஃபில் வந்து ட்ரை கொயஷன்லெஸ் அண்ட் ஐசோட்ராஃபிக்காக இருக்கும். த பேக் ஆஃப் த வால் கேன் பி இன்க்ளைன்னு சொல்லியிருக்காங்க. பேக் ஃபில்லுமே இன்க்ளைன்னு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன் வந்து வாலுக்கும் சாயிலுக்கும் நடுவில் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஃபெயிலியர் பிளேன் இஸ் அசியூம்டு பிளேனார்னு சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து இங்கே ஃபெயிலியர் அக்கர்ஸ் ஆன் அ பிளேனார் சர்ஃபேஸ். ஸோ அதுதான் இங்கே ஃபர்ஸ்ட் அசம்ஷனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்லைடிங் வெட்ஜ் இஸ் அசியூம்டு டு பி அசியூம்டு ரிஜிட் பாடின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஃபெயிலியர் வெட்ஜ் இஸ் அ ரிஜிட் பாடி அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பொசிஷன் அண்ட் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் எர்த் ப்ரெஷர் இன் அட்வான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து இதோட அசம்ஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 3, ஆப்ஷன் சி. Next question, in a saturated clay undergoing consolidation with single drainage at the top, the pore water pressure would be maximum at its. Okay, saturated clayன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சிங்கிள் ட்ரைனேஜ் தான் இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தா டாப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. போர் வாட்டர் ப்ரெஷர் வந்து எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதான் வந்து அந்த கிளே அவங்க சொன்னது. சேச்சுரேட்டடுன்றதுனால வாட்டர் டேபிள் வந்து மேலே இருக்கிற மாதிரி எடுத்துருக்கோம். இதோட போர் வாட்டர் ப்ரெஷர், இந்த போர் வாட்டர் ப்ரெஷர் டயக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து வரும். இதுதான் நம்ம வந்து ஐசோக்ரோன்னு சொல்லுவோம். இதில் வந்து மேக்ஸிமமாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டமில் தான் வந்து போர் வாட்டர் ப்ரெஷர் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி பாட்டம் தான் இதுக்கான ரைட் ஆன்சர். இது வந்து ஐசோக்ரோன்னு சொல்லுவாங்க, இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a saturated clay stratum of thickness 10 meter bounded on top and bottom by medium core sand layers has coefficient of consolidation 0.002 centimeter square per second. If this stratum is subjected to loading, it is likely that it would undergo 50% of its primary consolidation in. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திக்னஸ் வந்து 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பவுண்டட் டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா டபுள் ட்ரைனேஜை மீன் பண்ணுறாங்க. அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே இந்த ஸ்ட்ரேட்டம்லேயே வந்து 50% கன்சாலிடேஷன் வந்து அதை வந்து அண்டர்கோ பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டேஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 50% கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், யூ வந்து 50% கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம டிவியோட வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். இப்போது டிவியோட வேல்யூ வந்து தெரிஞ்சோடனே அந்த வேல்யூ வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எதில் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபார்முலாவில் டிவி இஸ் ஈக்குவல் டு சிவி இன்டூ டி டிவைடட் பை டி ஸ்கொயர். இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான். அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த சிவியோட வேல்யூ டியோட வேல்யூலாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு என்ன வேணும்னா இந்த டி மட்டும்தான் தேவை. ஸோ டீயை வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து இன்னொரு பக்கம் கொண்டு போகிறோம். சிவியோட வேல்யூ வந்து 0.002 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. அந்த திக்னஸோட வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 10 வந்து 10ன்னு எடுக்கக்கூடாது, 10/2ன்னு எடுக்கணும். ஏன்னா டபுள் ட்ரைனேஜுங்கிறதுனால. இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து இங்கே எல்லாமே வந்து செகண்ட்ஸில் இருக்குது. ஆனால் வந்து ஆன்சர் வந்து டேஸில் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட்ஸ்லேருந்து டேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக டிவைட் பை 60 × 60 × 24ன்னு போட்டால் 284 டேஸ் அப்படின்னு வருது. ஸோ ஆப்ஷன் சி 284 டேஸ். Okay, next question. The
Stress distribution at a depth beneath the loaded area is determined using Newmark's influence chart, which indicates an influence value of 0.005. Okay, the number of segments covered by the loaded area in the chart is 20 and the intensity of loading on the area is 10 tons per meter square. The intensity of stress distribution at the depth is, okay, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லோட் இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த சார்ட்டை வந்து கவர் பண்ணுற ஏரியா என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் இன்டூ n இன்டூ q, இதான் வந்து இதோட ஃபார்முலா. இதில் ஐஎன்னோட வேல்யூ வந்து 20 கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டரோட வேல்யூ வந்து 0.005. ஸோ 0.005. அதுக்கப்புறம் வந்து n தான் வந்து 20 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கியூவோட வேல்யூ வந்து 10. ஸோ மூணுத்தையுமே வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 1 tons per meter square அப்படின்னு நமக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஏ 1 tons per meter squareங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இதோட ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவில் டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபீல்ட் டெஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் பைல் லோட் டெஸ்ட், நெக்ஸ்ட்டு சைக்ளிக் பைல் லோட் டெஸ்ட், நெக்ஸ்ட்டு வந்து லேட்ரல் பைல் லோட் டெஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்டல் test pile. Okay, while estimating the load carrying capacity of a pile, the test that can be used for separating the skin resistance from the point resistance only. இந்த ஸ்கின் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேமஸாக நம்ம யூஸ் பண்ணுற டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா சைக்ளிக் பைல் லோட் டெஸ்ட்டு. இது நமக்கு தெரியும். இப்போ ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 2, 3 அப்படி இல்லைன்னா 2, 4 அப்படின்னு வருது. இப்போது லேட்ரல் பைல் லோட் டெஸ்ட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்கின் ஃப்ரிக்ஷனையும் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸையும் வந்து பிரிக்க மாட்டோம். லேட்ரல் பைல் லோட் டெஸ்ட் வந்து தனியாக வேற ஒரு டெஸ்ட், அது வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போது சைக்ளிக் பைல் லோட் டெஸ்ட்டுக்கும் சைக்ளிக் பைல் லோட் டெஸ்ட்லையும் இன்ஸ்ட்ருமெண்டல் டெஸ்ட் பைல் அது ரெண்டுத்துலேயுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கின் ரெசிஸ்டன்ஸையும் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸையும் வந்து பிரிப்போம். ஸோ அதனால் சைக்ளிக் பைல் லோட் டெஸ்ட்டு, இன்ஸ்ட்ருமெண்டல் டெஸ்ட் பைல், இந்த ரெண்டும் தான் வந்து இதுக்கான ஆன்சர். இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் டெஸ்ட் பைலுங்கிறது வந்து ஒரு நியூ டேர்மாக தான் இருந்துச்சு, அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைக்ளிக் பைல் லோட் டெஸ்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் டெஸ்ட் பைல். ஸோ ஆப்ஷன் டி 2 and 4 is the right answer. Next question, the difference between the maximum void ratio and the minimum void ratio of a sand is 0.3. If the relative density of the sand is 66.6% at the void ratio of 0.4, then the void ratio of the sample at its loosest state will be. Okay, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் வாய்ட் ரேஷியோக்கும் மினிமம் வாய்ட் ரேஷியோக்கும் அதோட டிஃப்ரென்ஸ் வேல்யூ என்னன்னா 0.3. ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து 66.6%ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வாய்ட் ரேஷியோ வந்து 0.4ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நேச்சுரலாக இருக்கிற வாய்ட் ரேஷியோ வந்து 0.4. இப்போ வாய்ட் ரேஷியோ ஆஃப் த சாம்பிள் அட் லூசஸ்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ரிலேட்டிவ் டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இமேக்ஸ் மைனஸ் ஈங்கிறது வந்து நேச்சுரல் ஸ்டேட்டில் டிவைடட் பை இமேக்ஸ் மைனஸ் இ மினிமம் இன்டூ 100. இது படி பார்த்தோம் அப்படின்னா இமேக்ஸ் மைனஸ் இதில் வந்து லூசஸ்ட் ஸ்டேட்டில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா லூசஸ்ட் ஸ்டேட் எப்போ அப்படின்னா மேக்ஸிமமில் தான் வந்து லூசஸ்ட் ஸ்டேட்டில் வந்து கிடைக்கும். லூசஸ்ட் ஸ்டேட்டில் கிடைக்கிற ஈயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. இதுவே வந்து டென்சஸ்ட் ஸ்டேட்டில் கிடைக்கிறது வந்து மினிமம் வேல்யூ, அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா லூசஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. லூசஸ்ட்னா வந்து மேக்ஸிமம் வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இதில் மேக்ஸ் மைனஸ் மினிமம் வந்து 0.3ன்னு கொடுத்துட்டாங்க. நேச்சுரல் வந்து 0.4ன்னு கொடுத்துட்டாங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து 66.6ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ மேக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6 வேல்யூ. மேக்ஸ் தான் வந்து மேக்ஸ் will correspond to loosest state and minimum will correspond to densest state. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் பி 0.6. Next question. A particular soil sample is subjected to test for the determination of permeability coefficient in 2 separate constant head permeameters whose specifications are as under. Okay, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பெர்மியாமீட்டரில் வந்து டயாமீட்டர் வந்து டி, லென்த் வந்து 2L. நெக்ஸ்ட்டு பெர்மியாமீட்டரில் வந்து டயாமீட்டர் வந்து 2D, லென்த் வந்து L. Okay, if the test on both the parameters are conducted with equal head of the water applied on the samples, then the ratio of amount of water discharged through the
permeameter A and B during the period of 1 hour. ஓகே, டைம் வந்து 1 ஹவர்னு கொடுத்துருக்காங்க. வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் டிஸ்சார்ஜ். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஒய் அப்படின்னு, டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. அதில் வந்து வெலாசிட்டிக்கு பதிலாக கேஐ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகேஐன்னு வரும். ஐங்கிறது ஒன்றும் இல்லை, டெல்டா ஹெச் பை எல். அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் வந்து வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ அண்ட் இட் வில் பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன டிஃபர் ஆகுதுன்னா டெப்த்தும் டயாமீட்டரும் தான் வந்து டிஃபர் ஆகுது. அதே மாதிரி டிஸ்சார்ஜோட ரேஷியோ தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்சார்ஜ் 1ல் வந்து மேலே ஏ பை எல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1 வந்து என்ன வரும்னா π/4 இன்ட்டு D1 ஸ்கொயர்னு வரும். Q2வில் வந்து அதுக்கான எல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2Lன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து A1/L1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து Q2க்கான A2 அண்ட் L2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டயாமீட்டர் வந்து 2 டைம்ஸ் டயாமீட்டர், லென்த் வந்து எல்லுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த π/4 கேன்சல் ஆகி இந்த டி ஸ்கொயர்லாம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா 1/8 அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கும். 1/8ங்கிறது என்னன்னா 0.125. இது ஏன் நம்ம வந்து வெறும்னே ஏ அண்ட் எல்னு எடுத்துக்கோம் அப்படின்னா அதோட வேல்யூஸ் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இங்கே வந்து கொடுக்கல. ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா அண்ட் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த்துன்னு எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் டி 0.125 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். The foundation of the soil under the toe of the dam has void ratio E and specific gravity of the soil is G. The factor of safety against piping is to be taken as 2.5. The maximum permissible upward exit gradient is அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 2.5ன்னு கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே அதில் வந்து கொடுக்கல. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐ எக்ஸிட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஐ எக்ஸிட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஐசி டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஐசி தான் வந்து G-1 டிவைடட் பை 1 + C. அதான் கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் தான் வந்து G-1 டிவைடட் பை 1 + C டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி பண்ணோம் அப்படின்னா ஐ எக்ஸிட்டுங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்னது 2.5. ஸோ இங்கே வந்து 2.5ன்னு இங்கே நம்ம எடுத்தோம் அப்படின்னா 1/2.5ன்னு வரும். ஸோ வந்து 0.4 இன்ட்டு G-1 டிவைடட் பை 1 + Cங்கிறது தான் வந்து ஐ எக்ஸிட்டோட வேல்யூ. இந்த வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. 0.4 to G-1 டிவைடட் பை 1 + C. ஓகே, ஐ எக்ஸிட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஐசிஆர் டிவைடட் பை எஃப்ஓஎஸ். ஐசிஆர் தான் வந்து G-1 டிவைடட் பை 1 + E. ஸோ வந்து 0.4 இன்ட்டு G-1 டிவைடட் பை 1 + C அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா a homogeneous earthen dam with no horizontal drainage filter at downstream is shown in the figure. The slope of the downstream side beta is less than 30 degree. In order to determine the value of A, the discharge of Q per unit length throughout the section of height A sin beta is assumed to be. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி வந்து கேன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்சார்ஜ் பெர் யூனிட் லென்த், அதான் ஸ்மால் கியூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து டாப் சீபேஜ் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட் வந்து ஏ சைன் பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கியூ வந்து கேட்டிருக்காங்க. இப்போது இந்த டயக்ராம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டாப் சீபேஜ் லைன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து ஃப்ளோ லைன் வந்து இருக்கும். அதான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளோ லைன் இந்த மாதிரி வந்து இருக்குது. அதுக்கு பர்பண்டிகுலராக வந்து வீக்யூ பொட்டென்ஷியல் லைன் வந்து இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு செக்ஷன் வந்து ஒன்று எடுத்திருக்கோம். அந்த செக்ஷனில் வந்து அதோட ஹரிசான்டல் வேல்யூ வந்து எக்ஸாகவும் அதோட வெர்டிக்கல் வேல்யூ வந்து ஒய்யாகவும் எடுத்திருக்காங்க. இப்போ சைன் இந்த ஸ்ட்ரிப்போட வேல்யூ என்ன அப்படின்னா ஏ. இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சுவலி அந்த செக்ஷன் வந்து இந்த இஎஃப்னு அவங்க ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இதை தான் நம்ம அங்கே எடுத்திருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், அந்த இஎஃப் செக்ஷனில் இந்த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஏ, இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய்.
நான் வந்து இந்த பீட்டா இந்த பீட்டா ஆங்கிள் வச்சு சைன் பீட்டா கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ்ன்னு வரும். ஆப்போசிட்டுங்கிறது வந்து ஒய், ஹைப்போட்டன்யூஸ்ங்கிறது வந்து ஏ. ஸோ வந்து ஒய் பை ஏன்னு வரும். இதை வச்சு ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ சைன் பீட்டா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம டிஸ்சார்ஜ் பெர் யூனிட் வித்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னா கே இன்ட்டு டிஸ்சார்ஜ் பெர் யூனிட் லென்த்தோட ஃபார்முலா என்னன்னா கே இன்ட்டு என்எஃப் பை என்டி இன்ட்டு டெல்டா ஹெச்ங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த டயக்ராம் வச்சு என்எஃப் பை என்டிக்கு பதிலாக என்எஃப்க்கு பதிலாக டிஒய்ன்ற மாதிரியும் என்டிக்கு பதிலாக டிஎக்ஸ்ன்ற மாதிரியும் நம்ம இதில் எடுத்துக்கிறோம். எதனால் அப்படின்னா ஃப்ளோ லைன்ஸ் அண்ட் ஈக்விபொட்டென்ஷியல் லைன்ஸ்ன்ற மாதிரி நம்ம வந்து இதில் எடுத்துக்கிறோம். அதான் ட்ராப்ஸ்ன்ற மாதிரி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேன் பீட்டாவோட வேல்யூ என்னன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அதனால ஒய் அண்ட் எக்ஸ்ன்னு வரும். இதை தான் நம்ம வந்து எப்படி எழுதுறோம்னா டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது இங்கே இருக்கிற வேல்யூஸில் என்எஃப் பை என்டியை வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எழுதுறோம். டெல்டா ஹெச்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஹைட்டுங்கிறது வந்து ஒய். இப்போ இதில் வந்து நம்ம இதான் வந்து ஃபஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சது, இது வந்து செகண்ட் வேல்யூ. இது ரெண்டுத்தையுமே வந்து இந்த டிஸ்சார்ஜ் ஈக்குவேஷனில் போட்டால் நமக்கு வந்து வேல்யூ கிடச்சிரும். கே வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் டிஒய் பை டிஎக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா டேன் பீட்டா. அடுத்து ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா ஏ சைன் பீட்டா. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கே இன்ட்டு ஏ சைன் பீட்டா டேன் பீட்டா அப்படின்னு நமக்கு வந்து வரும். ஸோ இது படி பார்த்தோம் அப்படின்னா கே இன்ட்டு ஏ சைன் பீட்டா டேன் பீட்டாங்கிறது வந்து ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் 253. கன்சிடர் த ஃப்ளோ நெட் டயக்ராம் as shown. ஓகே, the ratio of number of flow channels to the number of potential drops என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த டயக்ராமை வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ளோ லைன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் வந்து ஃப்ளோ லைன்ஸ். நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 1 2 3 4 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல்ஸ், இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த லைன்ஸ் -1 அதான் வந்து ஃப்ளோ சேனல்ஸ். ஸோ வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 4, அதுலேருந்து -1 பண்ணோம் அப்படின்னா 3 வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பொட்டென்ஷியல் ட்ராப்ஸ். நம்பர் ஆஃப் பொட்டென்ஷியல் ட்ராப்ஸ் வந்து இங்கே நம்பர் ஆஃப் பொட்டென்ஷியல் லைன்ஸ் -1. இந்த லைன்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 8 இருக்குது. ஸோ 8 - 1 7ங்கிறது தான் வந்து பொட்டென்ஷியல் ட்ராப்ஸோட வேல்யூ. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல்ஸ் டு நம்பர் ஆஃப் பொட்டென்ஷியல் ட்ராப்ஸ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல்ஸ் என்ன அப்படின்னா வந்து 3. நெக்ஸ்ட்டு வந்து பொட்டென்ஷியல் ட்ராப்ஸ் வந்து 7. ஸோ 3/7 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 3/7 இஸ் த ரைட் ஆன்சர். Next question, which one of the following parameter can be used to estimate the angle of internal friction of a sandy soil? ஓகே, சாண்டி சாயிலுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா டென்சிட்டி இண்டெக்ஸ் தான் வந்து நம்ம வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்ட்டிகல் சைஸ், ரஃப்னஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனை விட இப்போ நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஃபையோட வேல்யூ நமக்கு தேவை அப்படின்னா வந்து டென்சிட்டி இண்டெக்ஸ் தான் வந்து இதில் யூஸ் பண்ணுவோம். So option D, a density index. Okay, இப்போ next question, which one of the following diagram correctly illustrates the more stress condition of unconfined shear test on a cohesive soil? ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம வந்து டயக்ராம்ஸ் வரைஞ்சிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோஹெசிவ் சாயில்னு கொடுத்துருக்காங்க. கோஹெசிவ் சாயில் அப்படின்னு பார்த்தாலே வந்து ஃபையோட வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டயக்ராமில் மட்டும்தான் ஃபையோட வேல்யூ வந்து 0வாக இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபையோட வேல்யூ 0ங்கிறதுனால ஆப்ஷன் டி தான் இதுக்கான டயக்ராமாக வந்து இருக்கும். இதுலேயும் சரி 5க்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. கோஹெசிவ் சாயில்லாம் வந்து மோஸ்ட்டாக ஃபையோட வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ வந்து ஆப்ஷன் டி தான் இதுக்கான ரைட் ஆப்ஷன். ஸோ அதனால் இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நான் வந்து கிராஃப் வரையும் போது ஃபார் கோஹெசிவ் சாயில் அண்ட் அன்கன்ஃபைன்டு ஷியர் டெஸ்ட்டில் வந்து அதோட டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் CD triaxial test, a CD triaxial test is performed on a clay. ஓகே, 2 ஃபிகர் வந்து கொடுத்துருக்காங்க. ஷோஸ் two curves of deviator stress versus axial strain and volume change versus axial strain. If the clay is over consolidated, then the results would be as. ஓகே, 2 டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா deviator stress versus axial strain,
நெக்ஸ்ட் வந்து வால்யூம் வெர்சஸ் ஆக்சியல் ஸ்ட்ரெயின். இப்போ இது படி பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, ஓவர் கன்சாலிடேட் கிளே வந்து எந்தெந்த டயக்ராம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ முதல்ல வந்து டீவியேட்டர் வெர்சஸ் ஆக்சியல் ஸ்ட்ரெயினோட டயக்ராம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஓவர் கன்சாலிடேட் கிளே வந்து இந்த டயக்ராம் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் 1 வந்து ரைட் ஆன்சர். இப்போ இதுவே இந்த டயக்ராம் எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ட்ரெயின் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கர்வ் தான் வந்து ஓசிசியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஒன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ 1 and 3 இதுதான் வந்து ஓசிசி ரெப்ரசென்ட் பண்ணுறது. 1 and 3னா என்ன அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ 1 and 3. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இதுவே என்சிசி அப்படின்னு இருக்குது அப்படின்னா வந்து இந்த கர்வ் வரும். நெக்ஸ்ட் வந்து என்சிசின்னா இந்த கிராஃபில் வந்து இந்த கர்வ் வந்து வரும். இதில் ஓசிசி கேட்டதுனால 1 and 3 தான் இதுக்கான ரைட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ. Next question, a cantilever sheet pile derives its stability from. ஓகே, கேண்டிலிவர் ஷீட் பைல் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், கேண்டிலிவர் ஷீட் பைல் வந்து மெயினாக அது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பாசிவ் ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில் பிலோ த டெப்த் ஆஃப் எக்ஸ்கவேஷன். எதனால் வந்து பாசிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் வந்து ஓவர் டர்னிங்லேருந்து வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த கேண்டிலிவர் ஷீட் பைல். இதில் வந்து இதுதான் வந்து ட்ரெட்ஜ் லெவல். ட்ரெட்ஜ் லெவல்லேருந்து இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது வந்து பாசிவ் ப்ரெஷர், இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து ஆக்டிவ் ப்ரெஷர். இந்த பக்கத்தில் இருக்கிற பாசிவ் ப்ரெஷர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவ் ப்ரெஷர் வந்து கொடுக்குற எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷரை வந்து இதுதான் வந்து ரெசிஸ்ட் பண்ணி ஓவர் டர்னிங் ஆகாமல் வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ இந்த பாசிவ் ப்ரெஷர் தான் வந்து இட் கிவ்ஸ் த லேட்ரல் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இந்த ஸ்டெபிலிட்டி வந்து எது இதுக்கு கொடுக்குது, கேண்டிலிவர் பைலுக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லேட்ரல் ரெசிஸ்டன்ஸ் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிவ் ஒர்க் ப்ரெஷர்லேருந்து வருது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ரைட் ஆப்ஷன். ப்ளஸ் வந்து இதில் என்ன எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்பயுமே வந்து இந்த பைலிங் டெப்த்தை வந்து 20 to 40% வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையுமே வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்டாக இதில் வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. 20 to 40% மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து இந்த ப்ரிவென்ட்ஸ் ஓவர் டர்னிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த பாசிவ் தான் வந்து இதுக்கான லேட்ரல் ஸ்டெபிலிட்டி வந்து இம்பார்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து லேட்ரல் ஸ்டெபிலிட்டி வந்து மெயினாக இந்த ஸ்டெபிலிட்டி எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் ரெசிஸ்டன்ஸ், ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி இந்த ட்ரெட்ஜ் லைன் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெட்ஜ் லைனில் வந்து இந்த ட்ரெட்ஜ் லைன் கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிவ் ப்ரெஷர், அந்த ட்ரெட்ஜ் லைனுக்கு கீழே இருக்கிறது. அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஒர்க் ப்ரெஷர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பாசிவ் ஒர்க் ப்ரெஷர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், டிஃப்ளெக்ஷன் ஆஃப் அ ஷீட் பைல் இன் அ பிரேஸ்டு கட். ஓகே, டிஃப்ளெக்ஷன் ஆஃப் அ ஷீட் பைல்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன ஷீட் பைலாக வேணால் இருக்கலாம், கேண்டிலிவர் அப்படின்னா ஆங்கர் ஷீட் பைல் எதுவாக வேணாம். இப்போ இங்கே பாருங்கள், அது வந்து அதோட டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிஃப்ளெக்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி வந்து இங்கே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்ட் இங்கே டயக்ராம்ஸில் இந்த ஹரிசாண்டலாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரக்டை நம்ம ஒரு வாட்டி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இந்த டிஃப்ளெக்ஷனுங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், டாப்லேருந்து எப்படி இதோட டிஃப்ளெக்ஷன் இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்படியே வந்து பாட்டம்க்கு வருது. இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் படி பார்த்தா இட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். இப்போ இதுவே இங்கே கீழே வந்து அந்த நம்ம எஸ்கேவேட் பண்ணி அதோட எஸ்கேவேட் பண்ண லெவல் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கர்வுங்கிறது வந்து எண்ட் ஆகிடுது, பேரபோலிக் மாதிரி வந்துடுது. பட் நார்மலாக இப்படி இருக்கிற கண்டிஷன்ஸில் வந்து இட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் டாப் அப்படிங்கிறது தான் வந்து டாப் டு பாட்டம் அப்படிங்கிறது தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஓகே, இதான் வந்து அந்த பிரேஸ்ட் கட் ஷீட் பைல் பிரேஸ்ட் கட்டில் இருக்கும்போது அதோட டிஃப்ளெக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கேட்டிருக்காங்க. இட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். இந்த டயக்ராம் வச்சு நமக்கு வந்து தெரியும். ஸோ ஆப்ஷன் ஏ. Next question, a completely saturated normally consolidated clay is tested in a triaxial test under consolidated undrained condition. The value of pore pressure coefficient at the failure. ஓகே, ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேச்சுரேட்டட் நார்மலி கன்சாலிடேட்டட் கிளேன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது
A வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் U சிக்மா 1 சிக்மா 3 வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்கெம்டன்ஸ் போரோட்ட ப்ரெஷருக்கு நம்ம போனோம் அப்படின்னா இதுதான் வந்து அந்த ஸ்கெம்டன்ஸ் போரோட்ட ப்ரெஷரோட ஈக்குவேஷன். டெல்டா U is equal to B into டெல்டா சிக்மா 3 plus AB into டெல்டா சிக்மா D. இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேச்சுரேட்டட்னு கொடுத்துருக்காங்க. சேச்சுரேட்டட்னா பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. இதுவே வந்து ட்ரை கண்டிஷன்னா பியோட வேல்யூ வந்து 0. இங்கே வந்து சேச்சுரேட்டட்னு கொடுத்துருக்கறதுனால பி வந்து 1ன்னு போட்டோம் அப்படின்னா டெல்டா சிக்மா 3 ப்ளஸ் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 3. இந்த டீவியேட்டர் ஸ்ட்ரெஸ்ஸை தான் வந்து சிக்மா 1 மைனஸ் சிக்மா 3ன்னு எழுதியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இதுலேருந்து என்ன கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஏயோட வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ டெல்டா யூ மைனஸ் டெல்டா 3 டிவைடட் பை டெல்டா 1 மைனஸ் டெல்டா 3 அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஸோ இந்த ஏயோட இந்த ஈக்குவேஷன் எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா யூ மைனஸ் டெல்டா சிக்மா 3 டெல்டா 1 மைனஸ் டெல்டா சிக்மா 3. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். இதில் மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சேச்சுரேட்டட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பியோட வேல்யூ வந்து 1ன்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, the time T required for attaining a certain degree of consolidation of a clay layer is proportional to. Okay, T வந்து it is proportional to H-உம் CV எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதான் வந்து இதோட பேசிக் ஃபார்முலா. இதுலேருந்து T-யை வித் ரெஸ்பெக்ட் டு D and CV எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D ஸ்கொயர் டிவைடட் பை C அப்படின்னு வரும். இப்போ இந்த D ஸ்கொயரை தான் அவங்க வந்து Hன்ற மாதிரி டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு H ஸ்கொயர் divided by C. So it is directly proportional to H square and 1 by C. So option B is the right answer.